18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமோஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். நாங்க வரணும்னா பங்கு கொடு, ஆட்சியிலே பங்கு கொடு. கொடி பிடிக்க ஆரம்பிச்சாங்களா? அப்படியே கேட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நேரடியாக கையில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு கேஸ் சிபிசிஐடியில், ஒரு கேஸ் எல்என்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீமே என்னை உள்ளே வைக்கிறதுக்கு 2 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மக்களை இப்ப நம்ம பார்க்க போறதே செம்ம சினிமா. நம்ம முதல்வர் அவர்கள் வேர்களை தேடி அப்படின்னு ஒரு திட்டம் பண்றாங்க இல்லையா? அதுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள்லாம் கூட்டியாந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்புகளெல்லாம் அறிய செய்கிற மாதிரி பல விஷயங்களை நடத்தியிருக்காங்க. ரொம்ப குதூகலமா போயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கறதுனா சாதாரண விஷயமா? அதுதான் செம சீனு. தமிழ்நாட்டுடைய கலாச்சார உறவுகளை மேம்படுத்துகிற வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, பிஜி, இந்தோனேஷியா, மொரிசியஸு, ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, கனடா, மியான்மரு, மலேசியா, இலங்கை, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 100 அயலக தமிழ் இளைஞர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காவ. இதுக்காக அவர்களுக்கு தேவையான துணிமணி, பயண குறிப்பு, புத்தகம், அடையாள அட்டை, இது போன்ற பயணத்திற்கான பொருள்களை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குஷிப்படுத்தியிருக்காரு. அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலமா அயலகத்தில் வாழக்கூடிய 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட தமிழ் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு தமிழ் அப்புறம் தமிழர்களின் பெருமைகளை உணரும் வகையில் தமிழ்நாட்டுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கூட்டிகிட்டு போகும்போது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாமா. ரொம்ப நல்ல நோக்கம் தானே. உள் இட ஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த இட ஒதுக்கீடை தமிழக அரசு, அதாவது மாநில அரசு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்ததுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிருக்குங்க. அந்த வழக்கில் 7 பேர் கொண்ட நீதிபதிகளில் 6 பேர் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தவங்க மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதினாலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் போல் இருக்கு. ஆனால் நல்லது நடந்தா சரிதான். பட்டியலின அப்புறம் பழங்குடியின பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கப்படாது அப்படின்னு 2005 5 நீதிபதி கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் 7 நீதிபதி கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கில் தீர்ப்பை வாசித்த சந்திரசூட்டு அரசியல் சட்டத்துடைய 14வது பிரிவு உள் ஒதுக்கீட்டை மீறலை அப்படின்னும் பட்டியலின உட்பிரிவுகள் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையில் இருந்து விலக்கப்படாததால உள் ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு தெரிவித்தார். பட்டியல் இனத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கு பஞ்சாப் அரசு கொண்டு வந்த உள் ஒதுக்கீடு செல்லும். உள் ஒதுக்கீட்டை மாநில அரசு வழங்க முடியும் அப்படின்னு கூறினார். உச்ச நீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட்டு உட்பட 6 நீதிபதிகள் உள் ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி பெலா திரிவேதி மட்டும் இதுல இருந்து மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்காரு. மாறுபட்ட தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பெலா திரிவேதி 3 நீதிபதி எக்காரணமும் தெரிவிக்காம உள் ஒதுக்கீட்டுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கி இருக்கிறதாவும், சட்டப்பேரவைக்கு சட்டத்தை நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத பட்சத்தில் பட்டியலின பிரிவினருக்குள்ள துணை வகைப்படுத்த எந்த உரிமையே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் பயணத்துக்கு உச்ச நீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. எங்க இடஒதுக்கீடு ஆரம்பிச்சாலும் அங்க ஏதாவது ஒரு குளறுபடி இருந்துகிட்டேதாயா இருக்கு. மக்களை அடுத்து நாம பார்க்க போறதே கவுண்டர் அட்டாக்கே. ஒருத்தர் அட்டாக் பண்ணா சடக்குன்னு பதில் சொல்லலாம். எல்லாம் கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்ணா என்ன பண்றது?
நம்ம டெல்லியில் அதான் பார்லிமெண்டத்தில் கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா, அங்கே எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ரயில்வே மினிஸ்டரை ரீல்ஸ் எம்பின்னு ஒட்டுமொத்தமாக கடந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. மனுஷன் காண்டாகி கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் இப்போ பயங்கரமான இதாக இருக்குது. பார்த்துருவோம். நாடாளுமன்றத்துல சமீபத்துல ஜார்க்கண்ட்ல நடந்த ரயில் விபத்துக்கு எதிர்க்கட்சியினர் மத்திய அரசு கடுமையா சாடினாங்க. சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி பேசும்போது மக்கள் கழிவறைகளில் பயணம் செய்யறதை பார்த்தும் அரசாங்கம் வெக்கப்படவில்லைன்னு விமர்சனம் பண்ணாரு. மேலும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை ஒரு ரீல் அமைச்சர் அப்படின்னும் தாக்கினாரு. இந்த நிலையில நாடாளுமன்றத்தில் உரையாற்றின அஸ்வினி வைஷ்ணவ், நாங்கள் ரீல் தயாரிப்பாளர்கள் அல்ல, கடின உழைப்பாளிகள் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. பதில ரொம்பவே ஹார்ஷா கொடுத்திருக்காரு. अध्यक्ष जी, लोको पायलट जब अपनी ड्यूटी कंप्लीट करके आते हैं तो वो रनिंग रूम में ऐसा है, केवल रील बनाने वाले लोग नहीं, हम मेहनत करने वाले लोग हैं, काम करने वाले लोग हैं। आपकी तरह रील बना के दिखाने वाले लोग नहीं, हम समझे ना। बैठो, बहुत हो गया, कुछ भी बोल देता है। माननीय अध्यक्ष जी, हाउस का ऑर्डर मिला, ये क्या तरीका है, कुछ भी बीच में बोल देते हैं। திமுக எம்பி கனிமொழி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ராகுல் காந்தியை சாதியை பற்றி பேசினாங்கல்ல, அதை வச்சு என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய எந்த விஷயமும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது, குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை பற்றி எதுவுமே நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மிரட்டி பேசியிருக்கிறாங்க. அப்படியே அரண்டு போச்சுல நாடாளுமன்றம். இங்க இருக்கக்கூடிய இந்த அவையிலே a member of parliament இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று. அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. அதைவிட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார். ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது, ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த கவுண்டர் அட்டாக்கு நம்ம அண்ணாச்சி தான். யாரு? ஜெயக்குமார் அண்ணாச்சி தான். அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்தை திமுகவில் இழுத்து உள்ள சேர்க்கலன்னா தூக்கம் வராது, அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, எதிர்கட்சியை ஆளுங்கட்சிக ரெண்டு மோதிக்கிறது வாஸ்தவம், ஆனால் கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்ணி மோதிக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது, அவங்க சண்டை ஓட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துருவாங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாங்க எப்படி சொன்னார்னு மட்டும் பாருங்க. இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.25 வருஷம் தான் இருக்கு, 2 வருஷம் கூட இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் 2026 பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே டம்மி தான். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த 1.25 வருஷத்துல நெருங்க கண்டிப்பா வந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வெளியேறுகின்ற, அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும். 2006 டிஎம்கே வந்து 96 சீட்டு தான். ஆனால் 96 சீட்டு வந்து காங்கிரஸ் ஆதரவோடு தான் அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. அம்மா அதுக்கு அருமையான பேர் வச்சாங்க. என்ன பேரு? மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட்னு. அப்போ கூட அவங்க வந்து பங்கு கேட்கல. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க, கூட்டணியில நாங்க வரணும்னா பங்கு கொடு, ஆட்சியிலே பங்கு கொடு. கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, கிளம்பி வந்துட்டாங்களா ஒண்ணு. இப்ப அடுத்தது இப்ப கம்யூனிஸ்டுகள் இதுவரையில பாத்தீங்கன்னா வாய் மூடி மௌனமா இருந்தாங்க, இப்ப வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்ப்பா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அந்த கூட்டணி வெளியேறதுக்கு. அடுத்தது விசிகா, அடுத்து ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா விசிகா இன்னைக்கு சொல்லியிருக்கு. ஸோ அவங்களும் எல்லாமே வந்து கூட்டணி விட்டு வெளியேறிருக்கு. வெளியேறுவாங்கன்றாங்க. அந்த கூட்டணி வெளியேறி
கண்டிப்பா நோ அதர் வே, கண்டிப்பா நோ அதர் வே. நம்ம ஈவிகே சன்னாச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஏதோ முட்டல் முரசல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன சொன்னாலும் ஏதாவது ஆகி போகுது. அவங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தான் இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல, மோடி நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது கட்சியோட வளர்ச்சியான்னு இவர் சொல்ல, அப்படியே பற்றிக்கிட்டு போகுது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட அவரை பற்றி பேசாதீங்க போங்க அப்படின்னு அண்ணாச்சி கொஞ்சம் சலிச்சுக்கிட்டாங்க. பார்ப்போம். ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் கொஞ்சம் சுயநலம் பாராமல், அவருடைய எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அவரிடம் டியூஷன் எடுத்தால் கூட பரவாயில்லை. கார்த்தி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொன்னார். அப்போ மோடி நல்ல தலைவர் என்று அவர் சொன்னது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உகந்ததான். வேணாம் கதை, பழைய கதையெல்லாம் இதுக்கு நிறைய இருக்கு. நீங்கள் பேசாமல் அவரை இமயமலைக்கு அனுப்பிவிடலாம். இமயமலைக்கு அனுப்பினால் அங்கே போய் ஒரு தியானம் செய்து கொண்டிருந்தால் நல்லபடியாக இருக்கலாம். அனாவசியமாக அவரை கவர்னராக போட்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஏன் தொல்லையாக அவர் இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு தருகின்றேன். மக்களை, அடுத்த கவுண்டர் அட்டாக்கு நம்ம பாமகல இருந்துதான். சௌமியா மேடம் டக்குன்னு ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு. நம்ம செய்தியாளர்கள்லாம் வழக்கம் போல் மைக்கு நீட்டி கேள்வி கேட்டு இந்த மாதிரி மேகதாது அணை கட்டுற விஷயம் பற்றி என்ன நினைக்கிய, அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க, வேலை நாம் போய் பேசுவோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் சடக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இப்படி கும்பிட்டவு தான் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னு தெரியல. மேகதாதுல அணை கட்டக்கூடாது, அதுதான் நிலைப்பாடு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனோம். 2 மாசங்க, 2 மாசம் என்னை அப்படியே ஜெயிலில் போட்டு அப்படியே சந்தோஷப்படலான்னு ஒரு குறுப்பு அரைஞ்சு. ஆனால் பாருங்க, நான் வெளியில் வந்துட்டேன். குற்றமுள்ள நெஞ்சு தாங்க குறுக்கும் அப்படிங்கிற ரீதிக்கு தன்னுடைய கவுண்டரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதான் சமீபத்தில் இந்த நில மோசடி வழக்கில் சிக்கினார்ல அதிமுக பிரபல ஒருத்தர், அவர் தான். சிவில் வழக்கு 3 மாசத்துக்கு முன்ன நடந்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அது ஒரு எஃப்ஐஆரில் 2 எஃப்ஐஆர் போட்டு இதை கிரிமினல் கேஸ் ஆக்கி உள்ள வைக்கணுங்கிறத அவர் அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தோட நடந்த கேஸ் இது. அரசியல் கேஸ் தான். இந்த 3 வருஷத்துல மட்டும் என் மேல இதோட 31 கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதை இது அமௌண்ட் எல்லாம் கூட்டி சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு கேஸ் சிபிசிஐடியில், ஒரு கேஸ் எல்என்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீமே என்னை உள்ள வைக்கிறதுக்கு 2 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸில் என்னை மட்டும் இல்லை, கட்சிக்காரங்கள, என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, கூட பழகுறவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். இது ஒன்றும் எங்களுக்கு புதுசெல்லாம் இல்லை. அடுத்த கவுண்டரே நம்ம பிஜேபியில இருந்து தான். நம்ம கோயம்புத்தூர் அக்கா வானதி சீனிவாசன் அக்கா தான். பிரதமர் மோடி அங்கங்கே அடிக்கல் நாட்டின விஷயங்கள்லாம் அடுத்த 5 வருஷம் ஆட்சி முடியும் போது மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் அந்த திட்டங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு ரொம்ப பெருமை உங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஆளுங்க டமக்குன்னு ஒரு சின்னதாக கேள்வியை போட்டு விட்டாங்க. ஏங்க, இந்த நிவாரண நிதி அப்படின்னு சொன்னதா? என்னங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? போக போக அதெல்லாம் வந்து சேரும்னு சமாளிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னு பாருங்க. நிச்சயமாக தூத்துக்குடிக்கு பிரதமரே நேரடியாக வந்து துவக்கி வைக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். அப்படியே கேட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நேரடியா கையில கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் இவங்களோட பிரச்சனை. ஏனென்றால் விவசாயத்துறையில ஒரு பணம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதுனா திமுக கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இருக்கிற பணத்தை அப்படியே கொடுங்க, நாங்க கொடுத்துக்கிறோங்கிறாங்க. ஆனா மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? விவசாயிக்கு நான் நேரடியா கொடுப்பேங்கிறாரு. ஏழைகளுக்கு இலவசமா அரிசி கொடுக்கணுமா, நான் நேரடியா அரிசி அனுப்புறேன், நீங்க கொடுங்கிறாரு. சொல்ல வரேன். வெள்ள நிவாரணம் என்பது
பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த தொகை ஒதுக்கீடு செய்யணுமோ உடனடியா அந்த தொகையை ஒதுக்கீடு பண்ணி முதல்ல கொடுத்தாச்சு. வெள்ளம் வந்த போதே அதுதான் சொல்றேங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த இழப்பீடுகளை மதிப்பீடு செய்து அதிகாரிகள் குழு கேட்கின்ற அத்தனை தகவல்களும் சரியாக ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டால் என்னவெல்லாம் பாதிப்பு இருக்கோ அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு இங்க நிதி வழங்கும். நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா லண்டனில் போய் படிக்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் பாஜக நிர்வாகிகள் சீர்திருத்தம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுதாக. அப்புறம் மனுஷன் ஏர்போர்ட்டில் வச்சு சொல்லியிருக்காரு, நான் ஏர்போர்ட்டில் வச்சு பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு பின்னாடியே ஆர்என் ரவியும் போயிருக்கிறா. அப்படி 2 பேரும் முன்ன பின்ன போனதை பார்த்தா ஊருக்குள்ள கசமுசர் ஏதோ பேசிக்கிறாங்க. பாஜக தேசிய தலைமை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்ததாக தகவல் வெளியானது. இதனையடுத்து டெல்லி புறப்படுவதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை முன் வச்சாங்க. ஆனா நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் விமான நிலையத்துல பேட்டியளிக்க மாட்டேன்னு மீண்டும் திட்டவட்டமாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. டெல்லி பயணம் ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. டெல்லி பயணம் ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. சர்வதேச அரசியல் குறித்த பயிற்சிக்காக அண்ணாமலை வரும் 28ஆம் தேதி லண்டன் செல்ல இருப்பதால அது குறித்தும் மாநில அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் சீரமைப்பு குறித்தும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திச்சு ஆலோசனை நடத்த இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. அண்ணாமலையை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் டெல்லிக்கு போயிருக்காரு. மாநில ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த பயணம் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாடு ஆளுநரா அவரோட பதவிக்காலம் தொடருமா என்பது தெரியவரும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் மும்பையிலையும் துப்பாக்கி தூக்கிட்டு சில இளைஞர்கள் நகை கொடைக்கூட போயிருக்காங்க. எதுக்கு? நகை வாங்குறதுக்கா? துப்பாக்கி இப்படி காட்டிட்டு சடக்குன்னு நகையெல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்காங்க. அடுத்து உஷாரான விஷயம், நாம திருநாய்கிட்ட இருக்கிறோம். திருநாய்கள்கிட்ட தொந்தரவு பெருந்தொந்தரவால் கொடைக்கானல்ல ஒரு பையனை 3-4 நாய் சேர்ந்து அப்படியே கடிக்கி கீழே தள்ள போக அங்க இருக்கவெல்லாம் சேர்ந்து நாயை விரட்டி விட்டுருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இப்படி தொடரும் தெரியலையே. மக்களே, நீங்க பார்த்த தர்பார்ல எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை வேற மாதிரி நம்ம கோணத்துல கொடுக்கும்போது அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கேன். சரி, இதே மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்த தர்பார்ல கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே விடைபெற்றுக் கொள்கிறேன். அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொதுத்துறை வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 4000 போஸ்டிங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. துணைநிலை மேலாளர் பதவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி கடைசி தேதின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நேராக அந்த வெப்சைட்டுக்கு போங்க, அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்க, பரீட்சை எழுதுங்க, பாஸ் ஆகுங்க, பேங்கில் போய் சேர்ந்துருங்க. சரியா? நான் இத்தோட கிளம்புறேன். அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.